வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி பொடி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக பூண்டு போட்டு நம்ம செய்ய போகிறோம். அதாவது பூண்டு இட்லி பொடி நம்ம செய்ய போகிறோம். இப்போது அதுக்கான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாதா மிளகாய் கூட போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி போட்டோம்னா பருப்பொடி கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வரமிளகா யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் பூண்டை சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வெறும் கடாயை ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடே இருந்ததும் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்த்துக்காமல் ஸ்டவ்வை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு நிதானமாக பொறுமையாக தான் நம்ம இதை வறுக்கணும். பாருங்கள், துவரம் பருப்பை நான் கம்மி ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நான் வறுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே கடாயில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்கிற மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். வெறும் கடாயில் மிளகாவை வறுத்தோம்னா கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடும், சீக்கிரமாக தீஞ்சிடும் மிளகா. எப்போவுமே மிளகா வறுக்கிறதா இருந்தால் பருப்போடு சேர்த்து தான் வறுக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வறுப்படும் மிளகா. இப்போ நான் கடலைப்பருப்பையும் காஷ்மீரி சில்லியும் ஒன்றா போட்டு நான் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், கடலைப்பருப்பையும் நான் நல்லா வறுத்துட்டேன். நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருக்கு. மிளகாவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்க போகிறேன். இதே கடாயில் இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். பாருங்கள், நான் எடுத்த பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம பூண்டை நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். நம்ம பூண்டை எடுத்து கையில் உடைச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக உடையணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இப்போ அது வதக்கணும். கம்மி ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டை நான் கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு நான் வதக்கியிருக்கேன். நல்லா வறுத்துட்டேன். பூண்டை வறுக்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வறுத்தோம்னா தீயாமல் நல்லா மொறுன்னு நமக்கு வறுக்க முடியும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நான் வெறும் மிளகாய் மட்டும் போட்டு சும்மா ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிறேன். சும்மா ஓரளவுக்கு நம்ம அரைச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வறுத்து வச்ச பூண்டும் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதையும் நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக பருப்பொடி நம்ம அரைச்சிட்டோம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம பருப்பொடி இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிடாம இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக இட்லி தோசைக்கு பூண்டு பருப்பொடி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த பூண்டு பருப்பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கெட்டு போகாமல் பூச்சி வைக்காமல் இருக்கும். நீங்கள் வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்கு நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம அதிகமாக பருப்பொடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பருப்பொடி. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் பூண்டு பருப்பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.